செய்தித்தாளில் ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன் நான். ரொம்ப பெரிய ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. என்னென்னா கென்யா, ஆப்பிரிக்க நாட்டில் இருக்கிற கென்யாவில் இந்திய காகங்களை அழிக்கிறதுக்காக ஒரு பிளான் ஒன்று போட்டிருக்காங்களாம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னையா ஆச்சு அப்படின்னா, குறிப்பாக இந்திய காகங்களை அங்கே பார்த்திங்கன்னா 1 கோடி காகங்கள் இருக்கான். அந்த காகங்களை இந்த வருஷத்துக்குள்ளே மொத்தமாக ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கு ஒரு ஃபண்டு மில்லியன் கணக்கில் கென்யா கவர்மெண்ட் ஒதுக்கியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம்தான் பெரிய ஒரு அதிர்ச்சியும் கொஞ்ச நேரம் ஒரு காமெடியாகவும் இருந்தது எனக்கு. என்ன காகம் என்ன பண்ணிட்டு போகுது இங்கே குறிப்பாக இந்திய காகன்றாங்களே, அப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு காகம் மாறுமா அப்படின்னா, காகங்களுடைய ஒரு பூர்வீகமே இந்தியா தான். இந்தியாவில் இருந்து எங்கெல்லாம் வெப்பமண்டல நாடுகள் இருக்குதோ அங்கெல்லாம் புலம்பெயர்ந்த காகங்கள் தான். அது ஒவ்வொரு நாட்டுக்கும் வெவ்வேறு விதமாக மாறும். இந்த காகங்களை ஒழிக்கிறதுல கென்யா அரசு ஏன் இவ்வளோ ஆர்வம் காட்டுது? அதுக்கு முன்னாடி பார்ப்போம். நம்ம இந்தியாவில் காகங்கள், குறிப்பாக தமிழ்நாட்டில் காகங்களுக்கும் நம்ம புராண கதைகளுக்கும் புராணத்திற்கும் நமக்கும் ஒரு பெரிய தொடர்பு உண்டு. அதனால் திரைப்படங்கள்லேயே பார்த்திங்கன்னா காக்கா வச்சு எத்தனை காமெடி இருக்குது. விவேக்கோடைய காக்கா பிரியாணி பெரிய ஃபேமஸ். காக்கா பிரியாணி இன்றைக்கும் எவர் கிரீனு. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு படத்தில் இந்த தேனி குஞ்சராம்பாள் அவங்களுடைய மகள்லாம் ஒரு 4-5 பேர், அதில் சிங்கமுத்தும் ஒருத்தர் அப்போ அமாவாசை கொண்டு போய் சோறு வைக்கும்போது இந்த அம்மா தேனி குஞ்சராம்பாள் ஒளிஞ்சிருந்து இப்படி பார்த்துட்டு ஒரு காக்கா நிற்கும். அந்த காக்கா பக்கத்தில் இன்னொரு காக்கா வந்துட்டு மகனில் கூப்பிட்டு, பாடுறா அவள் தான் உங்கள் அப்பனை ரொம்ப நாள் வச்சுருந்த ஒரு சிக்கி இப்போ செத்த கூட வந்திருக்காருன்னு அந்த காக்கா துரத்திக்கிட்டு ஓடுவாங்க. பெரிய காமெடி சீனாக இருக்கும். அதை அந்த காட்சியாக பார்க்கும்போது அப்படி இருக்கும். அப்புறம் ஒரு படத்தில் கூட பார்த்திங்கன்னா விவேக் பெரிய நாங்கள் மன்னர் பரம்பரை அப்படின்னு சொல்லி டெல்லி கணேஷ், காக்கா ராதாகிருஷ்ணன் ஒரு பேரே காக்கா ராதாகிருஷ்ணன், நடிகருடைய பேரே இருக்குது பாருங்கள். அதுக்கு ஒரு இதுவாக போவோம். நம்ம இவங்கெல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. உட்காந்துட்டோம்னா சிக்கன் அருமையாக இருக்குதுன்னு சாப்பிட்டு இருக்கும்போது பின்னாடி சாமின்னு ஒரு குரல் கேட்கும். ஒரு நரிக்குறவர் அடிச்சுட்டு வந்த காக்கா தான் இது அப்படின்னு. ஏன்னா சிக்கன் வாங்குற அளவுக்கு இங்கே காசு இல்லை. இப்போ மன்னர் பரம்பரையே லாஸ்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் காக்கா கறி வாங்கி நாங்கள் இது பண்ணிட்டு இது மாதிரி நிறைய உண்டு. குறிப்பாக காகங்களுக்கு சாதம் படைப்பது, காகங்களுக்கு அமாவாசையானால் அந்த உணவு அளிப்பது என்னென்னா, பித்ருக்கள் நம்ம முன்னோர்கள் காகம் வடிவில் அவர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இந்துக்களுக்கு உண்டு, பொதுவாக தமிழர்களுக்கு உண்டு. நீங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா கூட ஜோசியர், நம்பிக்கை உள்ளவங்க ஜோசியர், மற்ற பரிகாரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காகங்களுக்கு உணவளிங்க, காகங்களுக்கு ஏதாவது இது போடுங்க. இந்த சனிக்கிழமை ஆனால் காகங்களை வழிபடுங்கன்னு கூட சொல்லுவாங்க. சனிக்கிழமைனா சனீஸ்வரனுடைய வாகனமே காகம் அப்படின்னு இந்து மதத்தில் ஒரு நம்பிக்கையே இருக்குது. அப்படி காகங்கள் நம்மோடு ஒன்றி போனதற்கான காரணம் என்னென்னா, இந்தியாவில் பூர்வீகம் இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்தது தான் மற்ற நாடுகளுக்கான காரணம். இந்த நாட்டுடைய இது தாங்க காகம். நீங்கள் ஒரு இருக்கிற பறவைகளில் பயங்கர புத்திசாலியானது காகம் தான். அது ஒரு தனி எபிசோடே பேசலாம். நீங்கள் காகத்தை கண்ணை நேருக்கு நேர் பாருங்களேன், பார்க்கவே முடியாது. உங்களை பார்க்காது. அப்படி திரும்பிக்காது. அப்படியே சைடாக தான் திரும்பும். அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளம்பிடாது. மிக புத்திசாலியானது. ரெண்டாவது ஒரு 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 நாட்டின், ஒரு நகரத்தின் ஒரு தூய்மை பணியாளர், அதுவும் ஒன்று. நீங்கள் கழுகு தாண்டி காகத்திற்கும் ஒரு பெரிய பங்கு உண்டு சுத்தம் பண்ணுறதுல. இப்படி இருக்கிறது இங்கே யாரும் காகத்தை வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே யாரும் பெருசாக இது பண்ணுறது கிடையாது. அப்பப்போ இந்த காக்காவை சில பேர்லாம் வேட்டையாடி அதை சாப்பிடுவாங்க. அது ரைட்டாக அது இப்போ உணவுலாம் கூட கலப்படம் பண்ணுறாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. இங்கேயே நமக்கு என்ன கவலையாகிட்டு இருக்குன்னா, வர காகங்களுடைய எண்ணிக்கை கம்மியாகிட்டு இருக்குது இந்தியாவில். அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்போது கென்யா அரசுக்குள்ளே வரும். இப்போ கென்யா அரசு என்ன பண்ணுறாங்க, முடிவு பண்ணுறாங்க ஒரு திட்டம் போட்டு ஒரு மந்திரிகள்லாம் கூப்பிட்டு ஆலோசனை நடத்தி ஒரு காக்கா கூட இருக்கக்கூடாது, அதுவும் இந்திய காக்கா இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன, இந்திய காக்கா வேறு எதனா ஒரு காக்கா இருக்குமான்னா, நான் சொன்ன மாதிரி மற்ற நாடுகள்லாம் அந்த உருவம், அந்த மூக்கு இதெல்லாம் மாறி இருக்கும். இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணி போட்டிருக்காங்க. என்னென்னா, இங்கே கென்யாவில் இருக்கிற உள்ளூர் பறவைகளுக்கு அது பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. உள்ளூர் பறவைகள்லாம் சும்மா இருக்க மாட்டேங்குது, பொத்தி கிழிக்குது, அதை துன்புறுத்துது. அப்புறம் பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு பெரிய இடையூறாக இருக்குது. பொதுமக்கள் ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு இருந்தால் அதை அள்ளிக்கின்னு போயிடுது, அவங்கள குத்த வருது. பொதுவாக நீங்கள் தெரியும் இல்லைங்களா, காக்கா திடீர்னு சில காக்காங்க தலையில் அடிக்கும். அது என்ன காரணமே இது வரைக்கும் தெரியாது. சில எங்கள் பாட்டிலாம் என்ன பண்ணுவாங்க, உடனே போய் எண்ணெய் வச்சு தலை முழுகு, இது இது
அப்புறம் வந்து ஏதோ ஒரு சமிக்கை ஒன்று கொடுத்துருக்குது காக்கா, இது மாதிரியான இருக்கும். திடீர்னு நம்ம ரோட்டில் போகும்போது சல்லுன்னு வந்து ஒரு தட்டு போயிட்டே இருக்கும். வந்து நமக்கு வழுக்கு மண்டியாக இருக்குது, கிரீட்டும் போயிடும் வந்து. அதை வந்து அது மாதிரியான சம்பவங்கள்லாம் அது வந்து யாரும் பெரிய விஷயமாக எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கு இதை சொன்ன மாதிரி ஏதாவது ரொம்ப நம்பிக்கை உள்ளவர்கள் வந்து போய் ஏதாவது வந்து பரிகாரம் பண்ணுவாங்க. இல்லை அது வந்து நவகிரகத்துக்கு சனீஸ்வரனுக்கு வந்து எள்ளு விளக்கு ஏற்றுவாங்க. இது ஓகே உண்டு. இந்த பிரச்சனை கென்யாவில் இருக்குது. காக்கா வந்து மனிதர்களை குத்துது, அவர்கள் இருக்கிற பொருளை திருடுறது. இதெல்லாம் தாண்டி அவங்க சொல்கிற இன்னொரு காரணம் எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது. பொது இடங்களில் கக்கா போய் ஒரே அசிங்கம் பண்ணிடுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. வந்து என்னென்னா அந்த நாட்டை வந்து குறைவாக எடை போடல நம்ம. இது ஒரு மேற்கத்திய நாடு, ஒரு சுவிட்சர்லாந்து மாதிரியோ, ஒரு வந்து லண்டன் மாதிரியோ, ஒரு ஃபின்லாந்து மாதிரி, இத்தாலி மாதிரியோ ஒரு நாடாக இருந்திருந்தால் ரைட் அப்படின்லாம். இப்போ இந்தியாவினுடைய இன்னொரு மினியேச்சர் தானே வந்து கென்யா. அதில் என்ன பெரிய இது இருக்கும்போது, ஆனால் அவங்க ஒரு திட்டமான முடிவோடு விடக்கூடாது அப்படின்னு திட்டம்லாம் போட்டு அதை வேட்டையாடுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. வந்து அது சுட்டு பிடிப்பாங்களா, வலை போட்டு பிடிப்பாங்களான்னு தெரியல. வந்து இங்கே பார்த்தீங்கன்னா காக்கைக்குள்ள ஒரு பெரிய ஒற்றுமை என்னென்னா, ஒரு காக்கா ஒரு இடத்துல இறந்து போச்சுன்னு வச்சுங்க, அவ்வளோ காக்கா வந்து குடிடுங்க. அப்படி ஒரு காக்கா வந்து குடி ஓன்னு இது பண்ணி அவ்வளோ சத்தம் இட்டு இது பண்ணிடும். இந்த சமயத்தில் வந்து நடிகர் காக்கா கோபாலை கண்டிப்பாக குறிப்பிட்டவன். நிறைய பேர் அவருடைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, அவர் பேட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு நாளிதழனுடைய அதிபர் எம்டி அவர் என்ன பண்ணிரு, பிரபலமான நாளிதழ் எம்டி காக்கா கோபாலை போய் பத்திரிகையாளர் போய் ஒருத்தர் வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு வந்துட்டார். அந்த நடிகரை இன்டர்வியூ பண்ணால் அப்போ வந்து பெரிய அளவில், நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பத்திரிகை வந்து லட்சக்கணக்கில் விற்றுக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு என்னென்னா இந்த நடிகரை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஏதோ துட்டு வாங்கிட்டு வந்து பேட்டி எடுத்துருக்குறாங்க அப்படின்னு வெறுப்பாகிட்டுக்கிறார். வெறுப்பாகி அந்த ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு, என்ன இது மாதிரி வந்து பேட்டி எடுத்துக்கிட்டு வந்து இவர்கிட்ட வந்து எவ்வளோ காசு வாங்கினேன் இந்த ரேஞ்சில் வந்து பேச ஆரம்பிச்சு. அவர் ரொம்ப இதுவாகி, சார் இவர் பேர் காக்கா கோபால். அது சரி, காக்கா கோபால் வந்து அடமணி காக்கா ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு. அவர் இல்லை சார், இவர் நிஜமாகவே வந்து காக்காவை கூப்பிட்டாருன்னா அவ்வளோ லட்சம் காக்கா, அவ்வளோ 1000 காக்கா வந்துடணுன்னு யாருக்கிட்ட காதில் பூ சுத்துற நீ அப்படின்னு. சரி, நாளைக்கு காலையில் இந்த அலுவலகத்தினுடைய மொட்டை மாடியில் அவரை கூட்டணும், காக்கா வந்துருதான் பார்க்கலான்னு. அதே போல் என்ன பண்ணிக்கிறார், அந்த நிருபர் போய் அவரை வரவழைச்சு காலையில் இவர் எம்டியும் வந்துட்டார். எம்டியும் வந்துட்டு அத்தனை பேரும் வந்துட்டாங்க. அந்த நிருபர்கிட்ட சொல்கிறாங்களா வந்து, எம்பா காக்கா வராது போயிடுச்சுன்னா பெரிய வேலைக்கே வந்து வேட்டாயிடும், எதுக்கு தெரியலனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, அவர் கத்தனார்னா காக்கா வரும் அப்படின்னு. அவரும் வந்துட்டார். ஆளை உருவத்தை பார்த்தவொடனே இவருக்கே என்ன ஆகிடுக்குது, இவர் தான் காக்கா கோபாலான்னுக்கிறாரு. ஓகேன்ட்டு மாடியில் ஏறி இந்த கழுத்தில் இப்படி வச்சு காக்கா சவுண்டு கொடுத்துருக்காரு. கொடுத்த உடனே சென்னை மாநகரத்தில் இருக்கிற அத்தனை காக்கா வந்து அப்படி வட்டம் எடுத்தாங்க. வந்து உண்மையிலே பக்கத்தில் வந்து ஒரு தேட்டர், அந்த தேட்டர் வாசல்லாம் வெளியே இருக்கிறவங்களுக்கே என்னடா இவ்வளோ காக்கா வந்துருச்சுன்னு பார்த்தா கீங்க அடி கத்த வந்து கூடி போய் ஒரு நிமிஷம் அவர் ஆடி போயிட்டுக்கிறாரு. ஆடி போய் அவர் வந்து தன்னுடைய கேபினுக்கு கூட்டு போய் உட்கார வச்சு பேசி அந்த சுருக்கமாக இருந்த பேட்டியை வந்து ஒரு 3 பக்க பேட்டியாக மாற்றி அவர் என்ன பண்ணியிருக்காரு, மகிழ்ச்சி மிகுதியில் ஒரு 5000 ரூபாய் கவரில் போட்டு அந்த நடிகருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறவர், வச்சுக்கோ தம்பின்னு சொல்லி, உங்ககிட்ட இவ்வளோ திறமை இருக்குதான்னு சொல்லி அவர் தான் வந்து விவேக் காமெடியில் கூட வர்றார் பாருங்க, காக்கா குரல் வராமல் உன்னிகிருஷ்ண குரலாக வரும் அப்படின்னு சொல்லுவார். அவர் தான் வந்து எதுக்கு சொல்ல வரோம்னா, இந்த காக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மோடு பிரிக்க முடியாத ஒரு பறவை வந்து, அது சொல்கிறேன். அந்த பறவை மேலே ஏன் கென்யா அரசுக்கு இப்படியாப்பட்ட ஒரு எரிச்சல் தெரியல. ஆல்ரெடி வந்து காக்கா இல்லாத நாடு பல இருக்குது. அதில் தெற்காசிய நாடுகளில் சிங்கப்பூரில் வந்து காக்கா இருக்காது மேபி இந்த மாதிரி. ஏன்னா அந்த நாடு வந்து அசுத்தமே இல்லாத ஒரு நாடு வந்து. அங்கே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சின்ன பேப்பரை கசக்கி போட்டிங்கன்னா அவ்வளோ ஃபைன் அடிச்சு விட்ருவாங்க. அது அதனால் அங்கே காக்கா பறக்கக்கூடாதுன்னு ஒரு தடை இருக்குது. ஆனால் கென்யாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. மற்ற பறவைகள்லாம் வந்து கக்கா போகாதா, மற்ற பறவைகள்லாம் தொந்தரவு பண்ணாதா, இந்த பருந்தெல்லாம் ஒரு பறவை இருக்குல்ல, அதெல்லாம் வந்து உண்மை, அதெல்லாம் மனிதர்கள் வந்து தீங்கான ஒரு விஷயங்க வந்து, அதெல்லாம் குத்திலாம் தூக்கிலாம் போயிடும் வந்து. நீங்கள் கழுகுலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எடை குறைவான மனிதர்களே தூக்கி போயிடலாம் சொல்லியிருக்காங்க வந்து. கென்யாவில் வந்து ஒரு பெரிய வனவிலங்கு பூங்காவே இருக்குது. இவங்க ஏன் இதை காக்கா மேலே குறி வச்சு, அதுவும் இந்திய காக்கா மேலே குறி வச்சு இது மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. இதற்காக பல மில்லியன் காசை வேறு செலவு பண்ணுறாங்க. அது இந்தியா மேலே உள்ள கோபமா, இந்திய காக்கா மேலே உள்ள கோபமானு தெரியல. சனீஸ்வரன் பார்த்து ஏதாவது தண்டனை கொடுக்காமல் இருந்தால் ரைட்டு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.